இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஸலாஹ் அல்-புதைர் ஹஃபிظஹுல்லாஹ் ஹுத்பாவின் தலைப்பு, ஒரு முஃமின் எப்போதும் தனக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபட வேண்டுமே தவிர தனக்கு பிரயோசனம் இல்லாத தேவையற்ற விடயங்களில் தலையை நுழைய வைக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய தலைப்பாக, ஹுத்பாவுடைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, தக்வாவை வலியுறுத்ததற்கு பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பரிபூர்ணம் அடைந்தவர்கள் நல்லவர்களுடைய அடையாளம், தேவையற்ற விடயங்களை அவர்கள் விட்டுவிடுவார்கள், பிரயோசனமில்லாத விடயங்களில் ஈடுபட மாட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்ல மனிதனாக கருதப்பட மாட்டார் எதுவரைக்கும் என்றால் தேவையற்ற விடயங்களை, தேவையற்ற விடயங்களை அவர் விடும் வரைக்கும். தேவையற்ற விடயங்களை விட்டால் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்பான், உள்ளத்தில் ஹிக்மத்துகள் ஞானங்கள் உருவாகும். ஒரு அறிஞர் சொல்கிறார், யார் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவாரோ தேவையான விடயங்கள் அவருக்கு தப்பி போய்விடும். யார் தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளவில்லையோ உலகமே அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை அவர் போதாது என்று தான் சொல்வார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு முஃமினுடைய நல்ல குணங்களில் ஒன்றுதான் அவர் தேவையற்ற விடயங்களை விடுவதாகும். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மேலே சொல்லப்பட்ட அந்த விடயம், நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், ஒரு முஃமின் நல்லவர் என்பதற்கும் ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் என்பதற்கு அடையாளம் தேவையற்ற விடயங்களை அவர் விடுவதாகும் என்பது பல்வேறுபட்ட சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு தத்துவமாக அமைந்திருக்கிறது, ஒரு ஞானமாக அமைந்திருக்கிறது. உலமாக்கள் ஒரு முஸ்லீமுக்கு எது அவசியமானது எது அவசியமில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படி முனாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு முஃமினுக்கு அவசியமான விடயம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்க இருக்கக்கூடிய அவனுக்கு தேவையான நிர்பந்தம், அதாவது அத்தியாவசியமான விடயங்கள், உலக வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும். அதே போன்று மறுமை வாழ்வில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தீமைகளை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை விட்டு அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு மாத்திரம் தேவையான விடயங்களில், தனக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் மாத்திரம் ஈடுபட்டால் அவர் பல்வேறுபட்ட கெடுதிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக மாறிவிடுவார். எனவே பாதுகாப்பு என்பது அது அதிகமானது. கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு பெற்று வாழ்வது என்பது ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாம் அழகானது என்பதற்கு அடையாளமாக இருக்குது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையிலே அனைத்து விதமான அல்-வரா என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை, பக்குவத்தை, கட்டுப்பாட்டை நபி அவர்கள் அழகாக கூறினார்கள். தேவையில்லாத பேச்சை விடுவது, தேவையில்லாத பார்வையை விடுவது, தேவையில்லாத விடயத்தை கேட்பதை விடுவது, தேவையில்லாததை பிடிக்கக்கூடாது, தேவையில்லாத விடயத்துக்கு நடக்கக்கூடாது, தேவையற்ற விடயங்களை சிந்திக்கக்கூடாது, தேவையற்ற விஷயங்களுக்கு நாம் எங்களை அசைக்கக்கூடாது, ஈடுபடுத்தக்கூடாது என்ற விடயங்களை எல்லாம் ஹதீஸ் உள்ளடக்கியிருக்கிறது. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாம் பரிபூர்ணம் அடைந்து அழகாகிவிட்டால் அவருடைய அடையாளம் என்ன? அவர் தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவார். ஹராமான விடயங்கள், சந்தேகமான விடயங்கள், மக்ரூஹான விடயங்கள், வீண் பேச்சுக்களை அவர் விட்டு விடுவார். எனவே இது முஸ்லீமுடைய இஸ்லாம் பூர்த்தி என்பதற்கு அடையாளம். ஒரு முஸ்லீம் தனக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவதுடைய பிரயோசனம் என்ன தெரியுமா? உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நன நிம்மதி, வாழ்க்கையிலே பரக்கத்துண்டாகும், பேச்சிலே பரக்கத்துண்டாகும், குடும்பத்திலே பிள்ளை குட்டியால் பரக்கத்துண்டாக்குவார். இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு அடியான் தனக்கு மாத்திரம் பயனளிக்கக்கூடிய விடயங்களில் மாத்திரம் ஈடுபட்டால் அவர் எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும், கெடுதிகளை விட்டும், வீண் தர்க்கங்களை விட்டும் தன்னை காத்துக்கொள்வார். இது ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்த்தி என்பதற்கு பரிபூர்ணமான அடையாளங்கள் ஒன்றாக இருக்கிறது. முஸ்லீம்களே, மனிதர்களே மிக நஷ்டவாளி, அபாக்கியசாலி யாரென்றால் வீணான விடயங்களில், தனக்கு பிரயோசனம் அளிக்காத விடயங்களில் ஈடுபடக்கூடியவர். ஒரு கவிதையை சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஆத்மா எப்போது தனக்கு தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுமோ அது தேவையான விடயங்களை இழந்துவிடும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு முஃமினை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான், ஒதுக்கி விட்டான், தூரமாக்கி, அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கி விட்டான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா பிரயோசனமற்ற விடயங்களில் ஈடுபடுத்துவான். ஒரு முஸ்லீம் பிரயோசனம் இல்லாத விடயங்களில் ஈடுபடுவது மிக பயங்கரமான நோயாகும், மிக பயங்கரமான விடயமாகும். அப்படியான பிரயோசனமற்ற விடயங்களில் ஈடுபடக்கூடிய விதங்கள் ஏராளம். அதில் ஒன்றுதான் மற்றவர்களுடைய நிலைமைகளை பற்றி கூடுதலாக ஆராய்ச்சி செய்வது, மற்றவங்களுடைய அலாய் பலாயை தேடுவது, மற்றவங்களுடைய விடயங்களை கூர்ந்து கவனிப்பது, நிலைமைகளை அவதானிப்பது, குறைகளை பார்ப்பது, அவர் என்ன செய்கிறாரு, எங்கே போகிறாரு, அவர் யாரை சந்திக்க போகிறாரு, யாரை மிஸ் பண்ணுறாரு, யாரோடு சேர்ந்துருக்கிறாரு, யாரோட சேர்ந்து போகிறாரு, யாரை ஒதுக்குறாரு, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, யார் வாராரு, யார் போகிறாரு, இதை பற்றி பார்ப்பது. இதுவும் தேவையில்லாத விடயம், மோசமான பண்பு. சொன்னதாக அல்லாஹ் தஆலா 3 விடயத்தை வெறுக்கிறான். அதில் ஒன்றுதான் கீல் வக்கால், அதாவது ஊர்பலா என்று சொல்வார்கள்.
அலாய் பலாய் மற்றவர்களை பற்றி அப்படி சொல்லப்பட்டது, இப்படி சொல்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி மற்ற விடயங்களை பற்றி மற்றவங்களை பற்றி பேசுகிறது. ரெண்டாவது பணத்தை வீண்வரியம் செய்கிறது. மூணாவது தேவையில்லாத கேள்விகளை கேட்கறது. மூணையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்து இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இன்னும் ஒருவருடைய நிலைமையை பற்றி ஒருவரிடத்தில் அதாவது துருவி கேட்பது, அது பெரும்பாலும் அந்த கேட்கப்படக்கூடிய நபர் விரும்ப மாட்டார். தன்னுடைய விடயங்களெல்லாம் அலசி ஆராய்வது, துருவி ஆராய்வதை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்போது ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுடைய மறைவான விடயங்கள், அவர்கள் மறைத்திருக்கக்கூடிய விடயங்கள்லாம் துருவி ஆராய்வாரோ அது விரோதங்களை உண்டாக்கும், குரோதங்களை உண்டாக்கும், விவாதங்களை உண்டாக்கும், பிரச்சனைகளை, சர்ச்சைகளை மக்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் உண்டாக்கிவிடும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது காரணமாக மாறிவிட்டது. என்றால் எப்போதுமே மனிதன் தன்னுடைய உள் விவகாரங்களை மற்றவர்கள் துருவி ஆராய்வதை ஒரு மனிதன் எப்போதும் விரும்ப மாட்டான். எல்லோரும் வெறுப்பார்கள். அதனால் தான் சொன்னார்களாம், யார் தேவையற்ற விடயங்களை கேட்பார் ஒரு இடத்தில் அவர் தேவையற்ற விடயத்தை கேட்க வேண்டி நேரிவிடும். அதாவது யார் தேவையற்ற கேள்விகளை மற்றவரிடத்தில் தொடுப்பார்களோ அந்த கேள்வியை தொடுத்தவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் சில போது திட்டு வாங்குவார்கள் கேள்வி கேட்கப்பட்டவர்களின் மூலமாக. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய கிழிந்த செருப்பை தைத்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து கேட்டார், உங்களுக்கு வேறு செருப்பு வாங்கலாமே, இதே தச்சிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத கேள்வி கேட்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அந்த மனிதனை பார்த்து, இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தாயா, இதை சொல்கிறதுக்கா, வேறு செருப்பு வாங்குங்க, இதையும் தைக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தாய். முஹம்மது இப்னு ருஷ்த் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இது உமர் ரலியல்லாஹு தஆலா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து இப்படி சொன்னது, இதுக்கா நீ வந்தாய் என்று சொன்னது எனக்கென்றால் அந்த மனிதன் தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருக்கு தேவையில்லை, அப்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா செருப்பை தைத்து முடிப்பார் அல்லது தூக்கி வீசுவார், அது அவருடைய விருப்பமானது. அது நாங்கள் இன்னொருவர் வந்து அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு செருப்பு கிடைக்கலையா, ஏன் தைக்கிறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். அதனால் அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் கோவப்பட்டார்கள். அதே போன்று தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதன் இன்னொரு சாராருடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பது. 2 பேர்கள் ரகசியம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள், 3வது ஒரு நபர் வருவதை யாரும் விரும்பாத போது அந்த 3வது நபர் அங்கு செல்வது அவருக்கு தேவையில்லாத விடயம். ஒரு சாரார் ஒரு விஷயத்தை ஆலோசித்து கொண்டு மஷ்வரா செய்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்கள் வருவதை விரும்ப மாட்டார்கள் என்றால் அந்த சபைக்கு மற்றவர்கள் போவது அது வீணான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இன்னும் ஒரு சமூகம் பேசுவதை உத்து கேட்பார்களோ, அவர்கள் வெறுக்கக்கூடிய நிலைமையில், விரும்பாத நிலைமையில் ஒத்து கேட்பார்களோ, அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய காதுகளில் ஈயத்தை கரைத்து ஊற்றுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே ஃபாதில் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக, கத்தாத் என்று சொல்லக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். கத்தாத் என்பவன் யார் என்றால், மக்கள் பேசக்கூடிய விடயங்களை ஒளிந்திருந்து மறைந்திருந்து கேட்டு அதை மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடியவன், கோல் சொல்லக்கூடியவன். அதே போன்று வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் மற்றவருடைய குறைகளை தேடுவது, துருவி ஆராய்வது. அது பிரயோசனம் இல்லாத விடயம். கவிதை ஒன்று சொல்கிறார்கள், மனிதர்களில் மிக மோசமானவன் மக்களுடைய குறையை பார்க்கக்கூடியவன். எப்படி என்றால், ஈ இருக்கிறதே, அது ஈ எப்போதும் அசிங்கத்தை நஜீஸை தான் தேடும். அதுபோன்றுதான் மற்றவருடைய குறையை தேடக்கூடியவர்கள் எப்போதும் மற்றவருடைய நஜீஸை தேடக்கூடியவர்கள் என்று, படுமோசமான மனிதர்கள் என்று ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார். இப்னு ஜஞ்சி அல் பக்தாதி என்ற கவிஞர் சொல்கிறார், மக்களுக்கு மத்தியில் மக்களுடைய குறைகளை தேடி சில பேர்கள் தெரிந்து கொண்டு அவருடைய வேலை அதுதான், குறை இல்லாதவனுடைய குறையையும் தேடுவார்கள். ஏன்? பிரயோசனங்கள், இப்போ உலகத்திலே குழப்பங்களை, ஃபித்னாக்களை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலே. அவர்கள் மக்களுடைய நலவை கண்டால் மறைத்து விடுவார்கள், கெடுதிகளை கண்டால் பரப்புவார்கள். கெடுதிகளை பற்றி தெரியாவிட்டால், இன்னொரு மனிதனை பற்றி என்னவென்று தெரியாவிட்டாலும் அவதூறு சொல்வார்கள். இதுதான் கெட்ட மனிதர்களுடைய அடையாளம். நலவுகளை மறைப்பார்கள், குறைகளை பரப்புவார்கள். ஒருவரை பற்றி ஒன்றுமே தெரியாவிட்டால் அவரை பற்றி பொய்யான தகவல்களை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு முஃமினுடைய வெற்றிக்கான அடையாளம் என்ன தெரியுமா? எப்போதும் தன்னுடைய குறையை பார்த்து தன்னுடைய குறையை சீர் செய்வது, மற்றவருடைய குறையை பார்ப்பதற்கு முன்னால். கவிஞர் சொல்கிறார், ஒரு மனிதன் அறிவாளி என்றால் அவனுடைய குறை அவனை ஊமையாக ஆக்க வேண்டும், அவனுடைய பக்குவம் அவனை ஊமையாக ஆக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு நோயாளிக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டால் மற்றவருடைய வழி அவருக்கு விளங்காது, அவருடைய வழிதான் விளங்கும். அது போன்ற ஒரு மனிதனும் தன்னுடைய குறையை மட்டும்தான் பார்க்கணும், மற்றவங்களோட குறையை தேடக்கூடாது. இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் எப்போதும் பாதுகாப்பை எதிர்பார்த்தவனாக இருக்க வேண்டும், மற்றவங்களோட குறையை பார்க்கக்கூடாது, மற்றவங்களோட விஷயம் தன்னுடைய குறையை திருத்த வேண்டும். யார் தன்னுடைய குறையை ஈடுபடுவாங்களோ அவங்க மற்றவங்களோட குறையை விட்டு தன்னுடைய குறையில் ஈடுபடுவார்களோ அவருடைய உடம்புக்கும் நிம்மதி கிடைக்கும், உள்ளத்துக்கும் நிம்மதி கிடைக்கும். அதே போன்று யார் தன்னுடைய குறையை காண்றாரோ அவருக்கு மற்றவங்களோட குறை பெருசாக விளங்க மாட்டார், தன்னுடைய குறையை பார்க்கக்கூடிய மற்றவங்களோட குறையை பெருசாக பார்க்க மாட்டார். யார் தன்னுடைய குறையை விட்டு மற்றவங்களோட குறையை பார்ப்பார், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை இருட்டாக ஆக்கி விடுவான், அவருடைய உடம்புக்கு வருத்தம் ஏற்பட்டுவிடும். அதே நேரத்திலே அவருக்கு மற்றவங்களோட குறையை பார்ப்பதை விடுவது சிரமமாக மாறிவிடும். மக்களில் மிக மோசமானவன் யார் என்றால்,
மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பேசக்கூடியவன். அதைவிட மோசமான யாரென்றால், அதாவது மக்களிடத்தில் உள்ள விடயங்களை பேசி அதே போன்று யார் மக்களுடைய குறையை பேச ஆரம்பிப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மக்களின் மூலமாக பேச வைப்பான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடிய விதங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் வீணான பேச்சுக்களை பேசுவது, பிரயோஜனமில்லாத பேச்சுக்களை பேசுவது. அதிகமாக வந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், வீணான பேச்சுக்களை விட்டு ஒரு மனிதன் நாவை பாதுகாக்க வேண்டும். அது முஃமினுடைய அடையாளங்கள் ஒன்றாக குர்ஆனில் 3 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். சூரா முஃமின் 3வது வசனத்தில் சொல்கிறான், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் வீணான விடயத்தில் ஈடுபட மாட்டார்கள். சூரா அல் ஃபுர்கான் 22வது வசனத்தில் சொல்கிறான், அவர்கள் வீணான விடயங்களை கண்டால் கணக்கெடுக்காமல் போய்விடுவார்கள். சூரா அல் கஸஸ் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வீணான விடயத்தை கண்டால் புறக்கணிப்பார்கள். இது போன்ற வசனங்களின் மூலமாக வீணான விடயங்களில் ஒரு முஃமின் ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் அழுத்தமாக எங்களுக்கு கூறுகின்றான். ஏன்னா இந்த லகு என்று சொல்லப்பட்டது வீணான காரியம். அது ஷிர்க்கை உள்ளடக்கும், பாவத்தை உள்ளடக்கும், பிரயோசனம் இல்லாத பேச்சுக்கள் செயல்பாடுகளை உள்ளடக்கும். சஹல் துஸ்தூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், யார் கெட்டெண்ண வைப்பாரோ அவருக்கு யக்கீன் இல்லாமல் போய்விடும். யார் தேவையில்லாத விடயத்தை பேசுவாரோ அவர் உண்மை என்ற தன்மை இல்லாமல் போய்விடும். யார் வீணான காரியங்கள் ஈடுபடுவாரோ வரா என்று சொல்லக்கூடிய பக்குவம் இல்லாமல் போய்விடும். யாரிடத்தில் அந்த 3 தன்மைகளும், அதாவது யக்கீன், சிதுக் உண்மை, வரா என்று சொல்லக்கூடிய பக்குவம் இல்லாமல் போய்விடுமோ அவர் அனைத்தையும் இழந்த ஒரு நஷ்டவாளியாக, நாசமாக போனவனாக, நாசமாகியவனாக மாறிவிடுவான். எப்போதும் ஒரு புத்திசாலி தன்னுடைய காலத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், தன்னுடைய குறையை மட்டும் பார்க்க வேண்டும், நாவை பாதுகாக்க வேண்டும், அவருடைய பேச்சு அழகாக இருக்க வேண்டும், பேச்சு குறைய வேண்டும், தேவையான விடயங்களை மாத்திரமே அவர் பேச வேண்டும். ஹஸன் இப்னு ஹுமைத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அறிவாளி என்றால் அவன் வெட்கப்படுவான், பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வான், வீணான பேச்சுக்களை விட்டும் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வான். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு அடியான் எப்போது ஏவப்பட்ட விடயங்களை விட்டுவிட்டு, மௌனத்தை விட்டுவிட்டு வீணான பேச்சுக்களின் பக்கம் செல்வாரோ அது அவருக்கு பாதகமாக மாறிவிடும், அது வெறுப்புக்குரியதாக மாறிவிடும், அது மக்ரூவான காரியம், மக்ரூ அவரை குறைத்துவிடும். ஒரு மனிதன் எப்போது தேவையில்லாத விடயங்களில் மூழ்குவாரோ அவருடைய இஸ்லாத்தின் அழகு குறைந்துவிடும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஷாஃபி சொன்னார், 3 விடயங்கள் அறிவை அதிகப்படுத்தும். ஒன்று நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது, 2வது உலமாக்களோடு சேர்ந்திருப்பது, 3வது தேவையில்லாத பேச்சுக்களை விடுவது. யார் தேவையில்லாத செயல்கள் பேச்சுக்களை விடுவார்களோ அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார், தன்னுடைய உடம்புக்கும் நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்து கொண்டார். யார் நல்ல மௌத்துக்கு பிதா தன்னை பற்றி மக்கள் நல்லதை பேச வேண்டும், நல்லாமல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மாலிக் இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்திலே மனிதனே கடினமான தன்மையை நீ உணர்ந்தால், உணர்விலே பலகீனத்தை உணர்ந்தால், ரிஸ்கிலே பரக்கத்தில்லை தரித்திரியத்தை நீ உணர்ந்தால், நீ நினைத்துக்கொள் நீ தேவையில்லாத விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய். ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்ராத்தில் இருக்கும்போது நான் நுழைந்தேன். அப்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சக்ராத்துடைய நேரத்திலே எல்லாருடைய முகமும் கருத்து இருக்கும், அதாவது கவலையோடு இருப்பார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற என்ன காரணம்? அபூ துஜானா ரலியல்லாஹு சொன்னார்கள், 2 விடயங்கள், நான் நிறைய விடயங்கள் செய்திருக்கிறேன், இந்த 2 விடயங்களை நான் மிக அதிகமாக ஈடுபட்டு வந்தது தான் என்னுடைய முகம் சக்கராத்தில் ஒளியாக இருப்பதற்கு காரணம். முதலாவது சொன்னார்கள், நான் தேவையில்லாத விடயங்களை பேச மாட்டேன். 2வது, நான் எல்லாரையும் பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்கேன், உள்ளத்தில் யாரை பற்றியும் தப்ப பிராயம் இல்லை. இந்த 2 காரியத்தின் மூலமாக அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்தை எனது முகத்தை பிரகாசமாக ஆக்க வைத்திருக்கிறான். அதே போன்று வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒன்றுதான் உலமாக்களிடத்திலே தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறது. நடைபெறாத விடயங்கள், இப்படி நடந்தா இப்படி, அப்படி நடந்தா இப்படி என்று தேவையில்லாத விடயங்கள், அதிகமான பிரயோசனம் இல்லாத கேள்விகள் உலமாக்கிட்ட போய் கேட்கிறதும் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடியதாக கருதப்படும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உலகத்தில் நடைபெறாத சட்டத்திட்டங்களை பற்றி உலமாக்கிட்ட கேட்பது அது வெறுப்புக்குரிய ஒரு விடயமாகும். அது அப்படி கேட்டால் சரியான பதிலும் கிடைக்காது, அது வீணான விடயமாக மாறிவிடும். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், என்னோட அடிமை இக்ரிமா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு சென்று ஃபத்வா கொடுங்கள், யார் உங்களிடத்தில் தேவையான விஷயத்தை கேட்டுவாரோ அவங்களுக்கு ஃபத்வா கொடுங்க, யார் தேவையில்லாத விஷயத்தை கேட்டுவாரோ அவங்களுக்கு ஃபத்வா கொடுக்க வேணாம். ஏண்டா நீங்கள் அப்படி தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதால மக்களுடைய செலவீனத்தில் 2 நீங்கள் உங்களை விட்டும் தடுத்துக் கொள்கிறீர்கள், வீணாக உங்களுடைய சக்தியெல்லாம் வீணாகிவிடும். இப்னு மஸ்ஊத் தான் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால் அந்த மனிதனுடைய நாவை அல்லாஹ் நேராக்குவான், அவருடைய கேள்வியை தேவையான கேள்வியாக ஆக்குவான், அவருடைய அறிவை பிரயோசனமான அறிவாக ஆக்குவான். ஸைத் இப்னு சாபித் சொல்கிறார்கள், அவருடைய ஏதாவது கேட்கப்பட்டு அவர் கேட்பார், இது நடந்த விடயமா என்று. ஆம் என்றால் அதுக்கு பதில் கொடுப்பார்கள், நடக்காத விடயமாக இருந்தால் சொல்வார்கள் இல்லை
நடக்கும் வரைக்கும் அதை விடுங்கள், நடந்ததுக்கு பின்னால் அதற்கான கேள்வியை கேளுங்கள் என்று சொல்வார். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், மார்க்கத்திலே மார்க்க அறிவை தேடுவது, தேவையான கேள்விகளை கேட்பது, அது அமலுக்காக வேண்டிய கேள்வி கேட்கப்பட்டால் தான் அதுக்கு நன்மை கிடைக்கும். வீண் விவாதங்களுக்காக உலமாக்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது அது மடமையாக இருக்குது. இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஏதாவது அவரிடத்திலே நடைபெறாத விடயங்களை பற்றி கேட்கப்பட்டவர் சொல்வார்களாம், கிதாப் குர்ஆன் அது பேசக்கூடியதாக இருக்கிறது, அதாவது நீங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத விடயத்தை கேட்கிறீர்கள், முன்னோர்கள் கேட்காத கேள்வியை கேட்கிறீர்கள் என்று சொல்லி அனுப்புவார். அதே போன்று யாருடைய பார்வை சீராக இருக்க வேண்டும், சிந்தனை சீராக இருக்க வேண்டும், அவர் எதை போல் என்றால், அதாவது தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடியவர், தேவையில்லாத விடயங்கள் ஈடுபடக்கூடிய எப்படி என்றால், சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து சூரியனுடைய அளவை புரிவதற்கு முயற்சிக்கக்கூடியவரை போல, சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து சூரியன் எவ்வளவு சைஸ் என்று சொல்லலாம். அது மாதிரி தான் தேவையில்லாத குதர்க்கமான கேள்விகளை கேட்பது. அதே போன்று கடலிலே இருட்டிலே கடலில் இருட்டான நேரத்தில் கடலிலே நீந்து கொண்டு கடலுடைய ஆழத்தை அடைவதற்கு முயற்சிக்கக்கூடியவரை போல, ஆழத்தை அடைய முடியாது. அதுபோன்றுதான் தேவையில்லாத கேள்விகளை கேட்பது பிரயோசனம் இல்லை. கடலுக்கு அவர் ஆழத்துக்கு செல்ல 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 தூரமாக அவர் பூமியை விட்டு தூரமாகி கொண்டே போவார். அதுபோன்று தேவையில்லாத கேள்விகள் என்பது கடலுடைய ஆழத்தை அடைவதற்கு முயற்சிப்பதை போல, சூரியனை பார்த்து சூரியனுடைய அளவை தெரிவதற்கு முயற்சிப்பதை போன்றதாகும். எனவே ஒரு முஃமின் எது பிரயோசனமோ அப்படியான விடயங்களில் ஈடுபட வேண்டும். தன்னுடைய பார்வையை, தன்னுடைய சிந்தனையை தேவையான விடயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். ஆரோக்கியமான பாதையில் ஒரு முஃமின் பயணிக்க வேண்டும், பிரயோசனமான விடயங்களில் ஈடுபட வேண்டும், தெளிவான ஆதாரங்களை பலமாக படுத்திக் கொள்ள வேண்டும். மேலே சொன்ன விடயங்களுக்கு யார் மாற்றம் செய்வாரோ அவர் விவாதம் என்ற குதர்க்கம் என்ற கடலிலே மிதக்கக்கூடியவரை போன்று மாறிவிட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்போதுமே மேலே சொல்லப்பட்ட அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடாது. முவர்ரிக் அல் அஜலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் இத்தனை வருடங்களாக நான் சில விடயங்களை தேடி போகிறேன். நான் தேடக்கூடிய விடயங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. எதுவரைக்கும் என்றால், நான் தேடுவது கிடைக்கும் வரைக்கும் நான் தேடிக்கொண்டே இருப்பேன். அப்போது கேட்டார்கள், அபுல் முஅத்தமிர் அவர்களே, தேடி கிடைக்காத விடயம் என்ன? அதாவது பல வருடங்களாக நீங்கள் ஒரு விடயத்தை தேடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள், தேடிய விடயம் கிடைக்கவில்லை என்று சொன்னீர்கள், அது என்ன? அப்போது அந்த இமாம் அவர்கள் பதிலளித்தார், அதுதான் எனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டும் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வது அது மிக சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அபுல் ஐஸ் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பேணுதல் என்றதுடைய அடிப்படை என்னவென்றால், ஒரு மனிதன் உள்ளத்தை பாதுகாப்பது, தேவையில்லாத விடயங்களை சிந்திக்கக்கூடாது. எப்போது ஒரு நம்முடைய உள்ளம் தேவையில்லாத விடயங்களை சிந்திக்குமோ அப்போது தேவையில்லாத விடயங்களை அந்த மனிதன் ஈடுபடக்கூடியவனாக மாறுவான். அது மிகப்பெரிய போராக மாறிவிடுகிறது என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைப்பட்டு சென்று இரண்டாவது பகுதி அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி அந்த தக்வாவை வலியுறுத்தியதற்கு பின்பால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடிய வகைகளில் ஒன்றுதான் ஃபத்வா கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஃபத்வா கொடுப்பது, மார்க்க அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுவது, அறிவில்லாமல் ஹதீஸ்களை சொல்வது, அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், யார் மார்க்க விடயத்தில் அறிவில்லாமல் பேசுவார் அவர் பொய்யனாக மாறிவிடுவார். அவர் வேணுமென்று பொய் சொல்லாவிட்டாலும் சரி, அறிவில்லாமல் மார்க்கத்துடைய தெளிவில்லாமல் விடயத்தை பேசுவார், அவரும் பொய்யன் தான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், உடல் உறுப்புகளை பரிசுத்தப்படுத்துங்கள். ஒரு அடியான் எப்போது பிரயோசனம் இல்லாத விடயங்களில் ஈடுபடுவாரோ அப்போது அவர் பிரயோசனமான விடயங்களை விட்டு தூரமாக்கப்பட்டு விடுவார், நஷ்டவாளியாக மாறிவிடுவார். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு நாவு இருக்கிறது, அது எப்போது பிரயோசனமற்ற விடயங்களில் ஈடுபடுமோ அப்போது அந்த நாவு நல்லதை உரைக்க மாட்டாது. எனவே அந்த நாவை அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தான் உடல் உறுப்புகள் எப்போது அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களில் ஈடுபடுமோ அந்த உடல் உறுப்புகள் நல்ல விடயங்களில் ஈடுபட மாட்டாது. அந்த அவர் தௌபா செய்யும் மீண்டு அல்லா இடத்தில் மீண்டும் அந்த உடம்பை நல்ல விடயங்களில் ஈடுபடுத்தும் வரைக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாத உள்ளம், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இல்லையோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு வரமாட்டாது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் வரைக்கும்.
எனவே அல்லாவின் பக்கம் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டுமாக இருந்தால் உள்ளத்தில் அல்லாவுடைய அன்பை கொண்டு வர வேண்டும். நாவிலே அல்லாவுடைய திக்ர் வர வேண்டும். உடம்பே அல்லாவுடைய தீனுடைய விடயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். எப்போது உள்ளம் மஹ்லூக்களை கொண்டு நிரப்பப்பட்டு விடுமோ, பிரயோசனம் இல்லாத விடயங்களை கொண்டு ஈடுபட்டு விடுமோ, அந்த உள்ளத்தில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கும் அல்லாவுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதற்கும் சிஃபாத்துக்கும் அங்கே இடம் இருக்க மாட்டாது. எப்போது உள்ளத்தால் எப்படி என்றால் காதால் உள்ளத்தால் ஒரு விடயத்தை கேட்பது என்பது காதால் கேட்பதற்கு சமன். அல்லாஹ் அல்லாத விடயங்களை ஒரு மனிதன் காதால் கேட்டால் அல்லாவுடைய விடயம் காதுக்கு இறங்க மாட்டாது. அதேபோல் உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாத விடயங்களுடைய அன்பை ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொண்டால் அல்லாவுடைய அன்பு அந்த உள்ளத்தில் ஏற்பட மாட்டாது. அல்லாவுடைய திக்கரை எப்போது நாவு உள்ள மொழியவில்லையோ அப்போது அந்த உள்ளத்தில் அல்லாவுடைய திக்கு நாவும் அல்லாவுடைய திக்கரை மொழிய மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் சீல் சலத்தால் நிறைக்கப்படுவது அவனுடைய உள்ளம் கவிதைகளால் நிறைக்கப்படுவதை விட சிறந்ததாகும். என்றால் கவிதைகளால் உள்ளம் நிறைக்கப்பட்டால் அது அவருடைய உள்ளத்தில் நல்ல விடயங்கள் இருக்க மாட்டாது. எப்போதும் கவிதையும் பாடலும் மாற்றம்தான் இருக்கும். சிந்தனைகளும் அதாவது கற்பனைகள் மாத்திரமே இருக்கும். அர்த்தமில்லாத விடயங்கள் மாத்திரமே உள்ளத்தில் இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளத்தை நிறைக்க வேண்டும். பிரயோசனம் இல்லாத அறிவோ பரிகாசங்கள் ஜோக் பண்ணுறது ஜோக்கான விஷயங்கள் இவைகள் கதைகள் உள்ளத்தில் நிறைந்துவிட்டால் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் வரமாட்டாது. இவைகளை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால் நிச்சயமாக உள்ளம் பரிசுத்தம் அடையும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு, மனிதனே நாம் அல்லாதவர்களை விட்டு உங்களோட உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விட்டு அப்போது நீ எங்களை சந்திப்பாய். யார் தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு எங்களுடைய நெருக்கம் கிடைக்கும் என்ற கவிதையை படித்து முழுமையாக புனித நீண்டதொரு துவாவை செய்து செலவாத்து சொல்லி மதீனா முனவரோட ஹுத்பாவை விட்டும் ஸலாஹுல் புதைர் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்ற அடுத்த நேயர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.